குட் ஈவினிங். ஈவினிங் வந்து சூடா ஒரு காப்பியோட ஆரம்பிச்சாச்சு. அப்படியே வேலையும் ஆரம்பிச்சிடணும் அப்படி சொல்லிட்டு காப்பி குடிச்சிட்டு வேலைய ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்லாப்ப பேப்பரை போட்டு அடுக்கி வைக்கணும்னு ரொம்ப நாள் நினைச்சிட்டே இருந்தேன். பட் அது என்னால முடியல. இன்னைக்கு நாளைக்கு இழுத்துட்டே இருந்துச்சு. இன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன் இன்னைக்கு முடிச்சிடணும் அப்படின்னு. வீட்டுல நியூஸ் பேப்பர் எதுவும் இல்லைங்க. அதனால இந்த இது வந்து டிவி வாங்கினப்போ அதுல வச்சு இந்த கவர் தான். ஸோ இது சும்மா இருந்துச்சு. அதையே யூஸ் பண்ணி அது ஸ்லாப்ல விரிச்சுட்டு டேப் போட்டுட்டேங்க. டேப் போட்டு அடுக்கி வச்சாச்சு. தம்பிக்கு எப்பயுமே நான் வந்து தண்ணியே சூடு பண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி தான் ஆற வச்சுதான் நான் தம்பிக்கு கொடுப்பேன். ஏன்னா அதுதான் நல்லதும் கூட. தண்ணியில நிறைய தூசி இதெல்லாம் வரும். ஸோ நம்ம கண்ணுக்கு எல்லாம் தெரியாது. ஸோ சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அது ஒரு இதாயிடக்கூடாது அப்படின்றக்காண்டி அதை நம்ம வந்து கொதிக்க வச்சு வடிகட்டிட்டா அதுல உள்ள தூசி எல்லாம் போயிடும். ஸோ அதை நம்ம வந்து தைரியமா கொடுக்கலாம். அதனால நீங்களும் அப்படியே பண்ணுங்க. தம்பியை வந்து இன்னைக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போகணும். எதுக்குன்னா தம்பி சாப்பிடவே மாட்டேன்தான் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. அப்போ பக்கத்துல இருந்த எல்லாமே சொன்னாங்க, மெலிஞ்சிட்டே போறான் என்னன்னு பாருங்க அப்படி சொன்னாங்க. சோ அப்ப இன்னைக்கு வந்து டானிக் வாங்கி வந்துருவோம் ஆஸ்பத்திரி கூட்டு போய் அப்படி சொல்லி தம்பி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தேன். அங்க போனா தம்பி ஒரே குஷியாயிட்டாப்புல. நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷம் கூட உட்காரல, என்னையும் உட்கார விடல. விளையாண்டுட்டே இருக்கான். நல்லா பெருசா இருக்கவும் நல்லா விளையாண்டு என்ஜாய் பண்ணிட்டே இருந்தான். சரி கொஞ்ச நேரம் அங்கேயே விளையாட விட்டு டாக்டர் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நானும் சாப்பிட்டுட்டு தம்பிக்கு டானிக்கை கொடுக்கலான்னு எடுத்தேன். பசி டானிக்கே செரிமான் டானிக்கே பூச்சி டானிக்கையும் கொடுத்துருக்காங்க. தம்பி டானிக்கை பார்த்தோன்னே அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவனை அமைக்கி பிடிச்சி டானிக்கை ஊற்றி விட்டுட்டு அவனையும் தூங்க வச்சுட்டு நானும் தூங்கிட்டேன். இன்னொரு வீடியோல பார்ப்போங்க.